ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் எந்த மாதிரியான டப்பா பாக்ஸ் இதிலெல்லாம் பொருளெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறேன், நமக்கு தேவையான மேக்கப் ஐட்டம் எல்லாமே எதில் போட்டு வைக்கிறேன், இதுக்காக நிறைய நான் செலவு பண்ணுறேனா இல்லை எந்த கம்மியான விலையில் என்னென்ன டப்பாலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிங்க் கலர் கூட இது வந்து நான் கடையில் வாங்கலை. கடையில் வாங்கினது தான் ஒரு கோயிலுக்கு அர்ச்சனை கொடுக்கறதுக்காக வாங்கின ஒரு கூடம். அப்போது அது ஒரு 150 ரூபாய்க்கு நம்ம அர்ச்சனை வாங்கினோன்னா இவ்வளோ பெரிய கூடை கொடுப்பாங்க. அதில் இந்த ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பரு, அப்புறம் ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்கேன். அடுத்து அந்த கருப்பு கலர் டப்பா வந்து வாட்ச் வாங்கின டப்பா. அதில் கிளிப்பெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெள்ளை கலர் டப்பா வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ஆக்கரில் போடணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நான் அதை எனக்கு கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஆக்கரில் போடுறது பார்க்குறதுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்து இந்த 2 வெள்ளை கலர் டப்பாயும் வாங்கிட்டு வந்து இந்த ஹெட்செட்டு, சார்ஜரு, ப்ளூடூத்து என்னெல்லாம் உண்டோ லொட்டு லொசுக்கு ஐட்டம் எல்லாம் அதில் போட்டு அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த குப்பை கலர் டப்பா இது 3. அதில் வந்து 1 கிச்சனில் வந்து வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த குட்டி பாக்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலோட டோக்கனு, மருந்து ஸ்லிப்பு, அப்படி குட்டி குட்டி பில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எடுக்க ஈஸியாக இருக்கும். 2வது இந்த ஓரளவு பெரிய டப்பாவில் சோப்பு, ஷாம்பு, எண்ணெய், பவுடர் இப்படி ஐட்டங்கள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லைட்டு க்ரீனும் வெள்ளை கலரும் சேர்ந்த இந்த டப்பாலாம் ஃபுல்லாக மருந்து ஐட்டமாக தான் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டோட தான் அப்படி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மருந்து ஐட்டம் இவ்வளோ தான் இருக்கும். நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த பச்சை கலர் டப்பா தான். அப்புறம் இந்த அட்டைப்பெட்டி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கடையில் சென்ட் வாங்குவோம் பார்த்திங்களா, பெர்ஃப்யூம், அந்த பாக்ஸ் தான். அதுக்குள்ளே கொஞ்சம் மாஸ்க்கு, அப்படி கர்ச்சீஃபு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு துவைச்சி வச்ச ஐட்டம் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு உண்டியல் காட்டினேன் பார்த்திங்களா, உண்டியல் வந்து நம்ம காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி எடுக்கக்கூடிய நிலமையில தான் இருந்துச்சு. அதை எதுக்கு தூர போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து பென் ஸ்டாண்டாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா 2 வந்து ஒன்று அயன் பாக்ஸ் வாங்கின பெட்டி, இன்னொன்று செருப்பு வாங்கின பெட்டி. இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி டைரி அப்படின்னு கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது, அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாம் மொத்தமாக நம்ம இந்த ஷெல்ஃபில் சும்மா அடுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற டப்பாவில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால தான் வச்சுருக்கேன். இதுக்காக நம்ம மெனக்கெடுத்து ஆன்லைன்லேயோ இல்லை விலை கூட்டின பொருளோ வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சாவி கொறுத்து போடுறதுக்கு 10 ரூபாய்க்கு அந்த சாவி ஹோல்டர் ஒன்று வாங்கி சுவரில் மாட்டியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே போகலாமா? கிச்சனில் நான் சொன்ன மாதிரி அந்த குப்பை கலர் டப்பாவில் பெரிய டப்பா எடுத்துகிட்டு வந்து 2 கிலோ வெங்காயம் வாங்கி சூப்பராக தட்டி வச்சாச்சு, நல்லா காற்றோட்டமாக இருக்கட்டணும். அப்புறம் இந்த கூடை பார்த்திங்கன்னா 20 ரூபா. இது வந்து நான் வாங்கி 2.5 வருஷம் ஆகுது, இன்னும் உழைக்குது. சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீஷோவில் வாங்கின 5.5 டப்பா. அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா என்னமோ. இந்த செராமிக்கில் நான் புளி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜாடி, பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டியோண்டு டப்பாவில் அந்த ஜாடியில் வந்து கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலரில் வந்து ரவுண்டாக தெரியுது பார்த்திங்களா, இது வந்து என்னென்னா முட்டை பாக்ஸு. இது வந்து ஒருக்கா ஆடி மாதம் துணி எடுத்ததுக்கு சும்மா ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி இந்த டப்பாவை கொடுத்தாங்க. நான் எப்போவுமே அதில் முட்டை வாங்கி வச்சுருக்கேன், செம்ம ஒர்த்து. அப்புறம் இந்த பச்சை கலர் டப்பா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாங்கின டப்பாங்க. அதில் வந்து கத்தி, கத்திரிக்கோல் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே 10 ரூபா தான். போன வருஷம் எங்கள் ஊரில் மாதா கோயில் திருவிழாவுக்கு வாங்கினது. இதில் ஃபுல்லாக கரண்டி, அது வந்து பிளாஸ்டிக்கு, சில்வர், எல்லா ஸ்பூன் ஐட்டம் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இன்னொன்று எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மொத்தமாக கொண்டு வந்து ஷெல்ஃப்லேயோ ரேக்கில் அடுக்கி வச்சா இதுவான்னு கடமுடான்னு சவுண்டு கேட்கும். இப்படி தனித்தனியாக வைக்கும்போது நீட்டாக இருக்கும். அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டு மசாலா ஐட்டம் வைக்கக்கூடிய குட்டியோண்டு ஷெல்ஃபு. இதில் வந்து எந்த ஒரு டப்பாயுமே ஆன்லைன்லேயோ கடையிலையோ வாங்கினதாக இருக்காது. ஏதாச்சும் 1-2 தான் கடையில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். மற்றபடி 1-2 எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஃப்யூச்சரில் கையில் கொஞ்சம் காசு சேர்ந்த பிறகு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 வாங்கலாம். அப்படி தான் நான் இப்போ போன வாரம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 6 டப்பா எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தா. இதை வந்து வீட்டில் கடலை, பயறு, பட்டாணி இந்த மாதிரி எல்லாமே அரை கிலோ வாங்கி வை அப்படின்னு. 6 டப்பா செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. 85 ரூபா தான். உண்மையாகவே நல்லா இருக்குது பார்த்திங்களா. இனி இதில் வந்து பொருள் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக பழைய பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் 80 ரூபாய்க்கு இந்த ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
சென்னையிலலாம் நிறைய கடையில் வந்து இந்த மாதிரி ஜெல்லு லிக்யூடு எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. அந்த மாதிரி தான் நான் வந்து விம் ஜெல்லு, அப்புறம் துணி வாஷிங் மிஷினில் ஊற்றக்கூடிய அந்த லிக்யூடு, அதுக்கப்புறம் வீடு வந்து ஃப்ளோர் கிளீனர் ஒன்று, எல்லாமே 1 லிட்டர் 1/2 லிட்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்கா எங்கள் அக்கா. பார்க்குறதுக்கே நல்லாயிருந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணணும். எதெல்லாம் கம்மி ப்ரைஸில் கிடைக்குதோ அதை மட்டும்தான் வாங்குவேன். இப்போ இதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருந்தால் நானே வாங்கியிருக்க மாட்டேன். நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த குட்டியோன்னு அந்த பச்சை கலர் பவுல் வந்து நான் அடிக்கடி எல்லா கிண்ணிலையுமே சேர்த்து போட்டு முட்டையை கலக்கிடுவேன். முட்டை ஊற்றுறதுக்குன்னு எனக்கு தனியாக கிண்ணி இல்லை, அதனால் இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டு போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த கிண்ணி ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட விலை பார்த்திங்கன்னா 29 ரூபா தான், செம்ம ஒர்த்து. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேன்சி ஐட்டம் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா. இது வந்து ஒரு வாட்ச் டப்பா தான். அந்த வாட்ச் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டப்பாயை தூரப்போட மனசில்லைன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு 4 கவரிங் வளையல் வச்சுருக்கேன். மீஷோவில் வாங்கினது தான் கவரிங் வளையல். நார்மலாக இதே வளையல் வந்து கடையில் கேட்கும்போது ஒரு 400 ரூபா அப்படி சொன்னாங்க. மீஷோவில் வந்து 150 ரூபா தான். பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் டப்பா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் உடச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வாங்கினது. அதை 2வது பார்க்கலாம். இப்போ இந்த டப்பாயை பார்த்திங்கன்னா இது வந்து கடையில் துணி வாங்கினதுக்கு கிடச்ச ஒரு டப்பா தான். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. இதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பொட்டு, ஹேர் பின்னு, ஸ்லைடு, சீப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கிறதுக்கு தனியாக டப்பா இல்லை. அப்போ நம்ம இதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணலான்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே பீரோக்குள்ளே வச்சுருவேன். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த டப்பாலாம் என்கிட்ட வந்தே ஒரு 4 வருஷம் இருக்கும். அது இன்னும் கலர் கூட மாறலை, பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த டப்பாயை தான் சொன்னேன் நான் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து 100 ரூபாய்க்கு 2ங்க. இந்த ஆஃபர் மீஷோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உடனே வாங்கிக்கோங்க. நான் வாங்கி 1.5 வருஷம் ஆயிட்டு. இதில் வந்து தனித்தனியாக ஒரு 6 ரேக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரேக்லேயும் நான் தனித்தனியாக கல் வச்ச கிளிப்பு தனியாக, அப்புறம் அந்த கேட்ச் கிளிப் தனியாக, நல்லா சூப்பராக ஃபேன்சியாக இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேண்டு தனியாக, நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்டு தனியாக, இப்படி தனித்தனியாக போட்டு வைக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பொருளை எடுத்தோம் அப்படின்னா எடுத்த இடத்துல மறுபடி வைக்கிறதுக்கு நமக்கு டக்குன்னு தோணும். அங்கே இங்கேயா கலைச்சி போட்டுட்டு மறுநேரம் நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு தேடும்போது எதுவுமே கிடைக்காது. அதையெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி டப்பாயை வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறத விட நம்மளோட ஃபேன்சி ஐட்டம் வச்சு பரிமாறதுக்கு நல்லா இருக்குமேனு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த பொருளை நம்ம வந்து எல்லார் வீட்லையுமே இந்த பின் ஒன்று, ஊக்கு, ஹேர் பின்னு இதெல்லாம் நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு பரப்பும் போது கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு 5 நிமிஷம் ஆகுமா டக்குன்னு அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிடணும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டோம்னா அது நமக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்காது. அடுத்த டைம் நம்ம வந்து அதை டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக தேடி எடுக்கலாம். புரியுதா? ஏன்னா அவசரமாக கிளம்பும்போது ஒரு பொருளை காணல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வயிற்றெரிச்சல் வரும், கோபம் வரும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த டப்பா, இது ஒரு குப்பை கலர் டப்பா. இது வந்து நான் வாங்கியிருக்கேன். என்ன இதில் எந்த திங்ஸுமே போட்டு வைக்கல. இப்போதைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எப்போயாச்சும் எனக்கு ரூபா கொடுத்தாங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே 20 ரூபா தான். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டப்பா இது தான். வெறும் 20 ரூபாய்க்கு இப்படியெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம திருவிழா கடையில் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டப்பாலாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு டப்பா எல்லாம் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க. பாய்.